வரும் சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டிதான் என பேசப்பட்டு வந்த நிலையில் என்டிஏ கூட்டணிக்கு தாவேக செல்ல இருப்பதாக அடிபட்டு வந்த பேச்சுக்கள் ஓய ஆரம்பித்து தாவேகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் நேர்காணல் குறித்த பேச்சுக்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. தாவேகவின் அடுத்த கட்ட மூவ் என்ன, நிர்வாகிகளுக்கு விஜயிடமிருந்து பறந்த உத்தரவு என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் வாங்க. முதற்கட்ட வேட்பாளர் நேர்காணலை விறுவிறுவென தொடங்கி நடத்தி முடித்த தாவேக அடுத்த கட்ட வேட்பாளர் நேர்காணல் குறித்த தகவல்களை வெளியிடாமல் இருந்துச்சு. அதே வேளையில தாவேகவின் முக்கிய நிர்வாகிகள் சிலருடன் பாஜக தலைமை கூட்டணி அழைப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் பேசப்பட்டு வந்தது. விஜய் கட்சிக்கு 60 சீட்டுகளும் விஜய்க்கு துணை முதல்வர் பதவியும் என்டிஏ கூட்டணியில் வழங்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல தான் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி பயணப்பட்டார் தாவேக தலைவர் விஜய். விசாரணை என்பது பிரதானமான காரணமாக சொல்லப்படுகிறது. ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகத்தான் விஜயும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் சென்றிருக்கிறார்கள் என்றும் உறுதிப்படுத்தப்படாத பல தகவல்களும் யூகங்களும் உலா வந்தன. இந்த நிலையில தான் சிபிஐ விசாரணை முடித்துக் கொண்டு சிரித்த முகத்தோடு வெளிவந்த விஜய் அப்படியே சென்னை வந்து பட்டினப்பாக்கத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசினாரா. தொடர்ந்து தேனாம்பேட்டையில உள்ள தாவேக தகவல் தொழில்நுட்ப அணி அலுவலகத்துல மாநில நிர்வாகிகளுடனும் ஆலோசனை நடத்தியதா சொல்லப்படுது. அப்போது தனித்தே போட்டியிடுவது என்ற முடிவை தீர்க்கமாக கட்சி நிர்வாகிகளிடம் விஜய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இரண்டாம் கட்ட வேட்பாளர் நேர்காணல் நடத்துவது தொடர்பாக விஜய் ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுது. தங்களுக்கென பிரச்சார பயண திட்டத்தை நடத்துவது தொடர்பாகவும் நேர்காணல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுவை வேட்பாளர்களின் பட்டியலை விரைவில் வெளியிடுவது தொடர்பாகவும் விஜய் ஆலோசித்தார் எனவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அடுத்த கட்ட நகர்வாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட இரண்டாம் கட்ட நேர்காணலை நடத்தியிருக்கிறார் விஜய். சமீபத்தில் தொகுதிக்கு 2 முதல் 3 நபர்களை நேர்காணல் செய்து அதில் ஒரு நபரை பொதுச் செயலாளர் ஆனந்த் தேர்வு செய்தார் என தகவல் கசிந்த நிலையில இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர்களை பனையூர் அலுவலகம் வர கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அழைப்பு விடுத்திருந்தார். அவர்களை விஜய் இறுதி செய்வார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர்கள் பட்டியலும் விரைவில் வெளியாகும் என சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கட்சி நிர்வாகிகள் களத்தில் இறங்கி தேர்தல் பணிகளில் மும்முரமாக இறங்க வேண்டும் என விஜய் தெரிவித்ததா சொல்லப்படுது. எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி என்பது உறுதியாக இருப்பதாக பேச தொடங்கியுள்ளன அரசியல் வட்டாரங்கள்.